எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிக்கோங்கோ. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவ நாராயண, மாதவ கோவிந்த, விஷ்ணு மதுசூதன, திரிவிக்ரமா வாமன, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷ, பத்மநாபா தாமோதரா. பவித்திரத்தை எடுத்து கையில் போட்டுக்க வேண்டியது. ருத்யாஸ்மஹவ்யைர் நமசோபசத்ய மித்ரம் தேவம் மித்ரதேஜன்னோ அஸ்து அனுராதான் ஹவிஷா வர்த்தயந்தः சதஞ்சீவேம சரதஸ்ஸ வீராः. 2 கட்ட தர்ப்பங்களை காலங்கீழ போட்டுக்கோங்க. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. 2 கட்ட தர்ப்பத்தை பவித்திரத்தோடு சேர்த்து மடக்கிக்கோங்க. விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தலையில் 2 கைகளாலையும் கொட்டிக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹ், ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरोम्. वलது காதை தொட்டுக்கோங்க. ஓம் ஓம் ஓம். சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர प्रीत्यर्थं तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपतेते अंघ्रियुगं स्मरामि अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेते पुण्डरीकाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहति न संशयः. श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत्. श्रीगोविन्द गोविन्द गोविन्द. अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे 28तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये शुभकृते नाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे कृष्णपक्षे द्वितीयायां पुण्यतिथौ इंदुवासर उत्तरप्रोष्ठपदा नक्षत्र युक्तायां विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां
द्वितीयायां पुण्यतिथौ எல்லாரும் பூணில் இடம் பண்ணிக்கோங்க. அவாவாளுடைய கோத்திரம் சொல்லிக்கோங்க. அப்பாலிருந்து ஆரம்பித்து 3 பேருடைய பேரையும் சொல்லிக்கோங்க. வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் பித்ருபிதாமஹ பிரபிதாமகானாம். அம்மா இல்லாதவா மாத்திரம் அம்மாவினுடைய பேர்லேருந்து ஆரம்பித்து 3 பேருடைய பேரையும் சொல்லிக்கோங்க. வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் மாத்ருபிதாமஹி பிரபிதாமஹீனாம். எல்லாரும் அம்மா வழி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க. தாத்தாவனுடைய பேர் 3த்தையும் சொல்லிக்கோங்க. வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் சபத்னீக மாதாமஹ மாதுः பிதாமஹ மாதுः பிரபிதாமகானாம் தத்தத் கோத்ராணாம் தத்தத் ஷர்மணாம் வசு வசு ஸ்வரூபானாம் பித்ருவ்ய மாதுலாதி அவசிஷ்டானாம் சர்வேஷாம் காருணிக பித்ருணாம். இப்போ எல்லாரும் பூண்டில் சரியாக போட்டுக்கோங்க. சொல்லுங்க. துரிலோச்சன சம்ஞகானாம் விஸ்வேஷாம் தேவானாம் மகாலய சம்ரக்ஷக மகாவிஷ்ணோஷ்ச அக்ஷய்ய திருப்தியர்த்தம். மறுபடியும் பூணில் இடம் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. சிம்ஹங்கதே சவிதரி ஆஷாಢ்யாதி பஞ்சம அபரபக்ஷ பிரயுக்த மகாலய புண்ணியகாலே மம சகாருணிக வர்க்கத்வய பித்ரேணு உத்திஷ்ய. 15 நாளும் தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் பக்ஷீய அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஒரே ஒரு நாள் பண்ணக்கூடியவர்கள் சக்ருத் அப்படின்னு சொல்லிக்கோங்க. மகாலய ஸ்ராத்தம் ஹிரண்யரூபேண அத்ய கரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணஞ்ச கரிஷ்யே. தர்பய இடது பக்கம் கீழே போட்டுடுங்க. பூனலை சரியா போட்டுக்கோங்க. ஒரு சொட்டு ஜலம் எடுத்துட்டு கையை தொடச்சுக்கோங்க. ஒரு காயினை கையில் எடுத்துக்கோங்க. அதில் உதிரண்டு ஜலம் விட்டுக்கோங்க. சொல்லுங்க. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியஃலதம் அத்தசாந்திம் பிரயச்சமே மயா கிரியமானே ஹிரண்யரூப மகாலய ஸ்ராத்தே துரிலோச்சன சம்ஞகானாம் விஸ்வேஷாம் தேவானாம் திருப்தியர்த்தம். பூனலை இடம் பண்ணிக்கோங்க. காயினை கையில் வச்சுருந்தபடியே பூனல் இடம் பண்ணிக்க வேண்டியது. மம
सकारुणिक वर्गद्वय पितॄणां திருப்தியர்த்தம். பூனல அதே போல மறுபடியும் சரியா போட்டுக்கோங்க, அதாவது உபவீதியா போட்டுக்கோங்க. மகாலய संरक्षक महाविष्णोः तृप्त्यर्थं यत्किंचित् दक्षिणां ब्राह्मणाय संप्रददे. இந்த தட்சிணை அப்படியே பூமியில போட்டுடுங்கோ. பூனல மறுபடியும் இடம் பண்ணிக்கோங்க. இந்த தாம்பாளத்துல ரெண்டு பக்கமும் கட்டதர்பத்தை போட்டுண்டு அதுக்கு மேல தெற்கு நுனியா கூர்ச்சத்தை வச்சுக்கோங்க. ரெண்டு எள்ளு கையில் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. ஏத பிதரஹ சௌம்யாசஹ கம்பீரேபிஹ பதிபிஹ பூர்விணீபிஹ தத்தாஸ்மभ्यं द्रविणेह भद्रं व्रयिञ्चनः सर्ववीरं नियच्छत उशन्तस्त्वा हवामहे उशन्तः समिधीमहि उशन् उशत आवह पितॄन् हविषे अत्तवे. अस्मिन् कूर्चे सकारुणिक वर्गद्वय पितॄन् ஆவாஹயாமி. அந்த கையில் இருக்கக்கூடிய எள்ள கூர்ச்சத்தை மேல மறிச்சு போட்டுடுங்கோ. ரெண்டு கட்டதர்பத்தை எடுத்து அந்த கூர்ச்சத்தை மேல வச்சிருங்கோ. சகாருணிக வர்க்கத்வய பித்ரேணாம் இதமாசனம். மறுபடியும் ரெண்டு எள்ளு எடுத்து மறிச்சு போடுங்கோ. திலாதி சகலாராதனைஹி சுவர்ச்சிதம். தர்ப்பணம் கொடுக்கும் போது அந்த கூர்ச்சம் நகராம இருக்கிறதுக்காக அந்த கூர்ச்சத்து மேல பஞ்சபாத்திரத்திலேருந்து உத்தரணி எடுத்து மேல வச்சிருங்கோ. இல்ல ஆத்துல விஷ்ணு பாதம் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த விஷ்ணு பாதத்தை அந்த கூர்ச்சத்து மேல வச்சுக்கோங்க. அவாவாளுடைய கோத்திரம் சொல்லிக்கோங்க, தகப்பனாருடைய பேரை சொல்லிக்கோங்க. கோத்ரான் शर्मणः वसुरूपान् पितॄन् स्वधा नमस्तर्पयामि। गोत्रान् शर्मणः वसुरूपान् पितॄन् स्वधा नमस्तर्पयामि। गोत्रान् शर्मणः वसुरूपान् पितॄन् स्वधा नमस्तर्पयामि। ரெண்டாவது தாத்தாவனுடைய பேர் சொல்லிக்க வேண்டியது. கோத்திரம் சொல்லிட்டு தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. கோத்ரான் शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधा नमस्तर्पयामि। गोत्रान् शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधा नमस्तर्पयामि। गोत्रान् शर्मणः रुद्ररूपान् पितामहान् स्वधा नमस्तर्पयामि। மூணாவது கோத்திரம் சொல்லிக்கோங்கோ. கொள்ளு தாத்தாவனுடைய பேரை சொல்லிக்கோங்கோ. கோத்ரான் शर्मणः आदित्यरूपान् प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि। गोत्रान् शर्मणः आदित्यरूपान् प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि। गोत्रान् शर्मणः आदित्यरूपान् प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि। அம்மா இல்லாதவர்கள் மாத்திரம் தர்ப்பணம் பண்ணிக்கோங்க. கோத்திரம் சொல்லிக்கோங்க. அம்மாவனுடைய பேர் சொல்லிக்கோங்க. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ரே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி। கோத்ராஹ
नाम्नीः वसुरूपाः मात्रे स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः वसुरूपाः मात्रे स्वधा नमस्तर्पयामि। ரெண்டாவது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि। மூணாவது கொள்ளு பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கோங்க. गोत्राः नाम्नीः आदित्यरूपाः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः आदित्यरूपाः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः आदित्यरूपाः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि। இப்போ அம்மா இருக்கிறவர்கள் கோத்திரம் சொல்லிட்டு பாட்டியனுடைய பேரை சொல்லிக்கோங்க. गोत्राः नाम्नीः वसुरूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः वसुरूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः वसुरूपाः पितामही स्वधा नमस्तर्पयामि। ரெண்டாவது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि। ரெண்டாவது அப்பாவினுடைய பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वधा नमस्तर्पयामि। மூணாவது அப்பாவினுடைய கொள்ளு பாட்டியினுடைய பேரை சொல்லிக்கோங்க. गोत्राः नाम्नीः आदित्यरूपाः पितुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः आदित्यरूपाः पितुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः आदित्यरूपाः पितुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि। எல்லாரும் அம்மா வழி கோத்திரம் சொல்லிட்டு தாத்தா பேரு சொல்லிக்கோங்க. गोत्रान् शर्मणः वसुरूपान् मातामहान् स्वधा नमस्तर्पयामि। गोत्रान् शर्मणः वसुरूपान् मातामहान् स्वधा नमस्तर्पयामि। गोत्रान् शर्मणः वसुरूपान् मातामहान् स्वधा नमस्तर्पयामि। ரெண்டாவது அம்மாவினுடைய தாத்தா பேரை சொல்லிக்கோங்க.
गोत्रान् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि। गोत्रान् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि। गोत्रान् शर्मणः रुद्ररूपान् मातुः पितामहान् स्वधा नमस्तर्पयामि। மூணாவதாக அம்மாவினுடைய கொள்ளு தாத்தா பேரு சொல்லிக்கோங்க. கோத்ரான் शर्मणः आदित्यरूपान् मातुः प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि। गोत्रान् शर्मणः आदित्यरूपान् मातुः प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि। गोत्रान् शर्मणः आदित्यरूपान् मातुः प्रपितामहान् स्वधा नमस्तर्पयामि. அடுத்தது அம்மா வழி பாட்டி பேர் சொல்லிக்க வேண்டியது. கோத்ராः नाम्नीः वसुरूपाः मातामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः वसुरूपाः मातामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः वसुरूपाः मातामही स्वधा नमस्तर्पयामि. அடுத்தது அம்மாவினுடைய பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. கோத்ராः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः रुद्ररूपाः मातुः पितामही स्वधा नमस्तर्पयामि. மூணாவது அம்மாவினுடைய கொள்ளுப்பாட்டி பேர் சொல்லிக்க வேண்டியது. கோத்ராः नाम्नीः आदित्यरूपाः मातुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः आदित्यरूपाः मातुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि। गोत्राः नाम्नीः आदित्यरूपाः मातुः प्रपितामही स्वधा नमस्तर्पयामि. அடுத்தபடியாக காருணிக பிதர்கள் தர்ப்பணம். இங்கே லிஸ்ட்டில் தெரியக்கூடிய காருணிக பிதர்களுடைய உறவுமுறைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தர்ப்பணங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு பொதுவான தர்ப்பணங்களை செய்ய வேண்டியது.
எல்லாரும் பண்ணிக்கோங்க. தத்தத் கோத்ரான் தத்தச்சர்மணः வசு வசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி அவசிஷ்டான் சர்வான் காருணிகபித்ரன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தச்சர்மணः வசு வசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி அவசிஷ்டான் சர்வான் காருணிகபித்ரன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தச்சர்மணः வசு வசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி அவசிஷ்டான் சர்வான் காருணிகபித்ரன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதாஞாத சகாருணிக वर्गद्वयपितॄन् स्वधा नमस्तर्पयामि. ज्ञाताज्ञात सकारुणिक वर्गद्वयपितॄन् स्वधा नमस्तर्पयामि. ज्ञाताज्ञात सकारुणिक वर्गद्वयपितॄन् स्वधा नमस्तर्पयामि. ऊर्जं वहन्तीः अमृतं घृतं पयः कीलालं परिसृतं स्वधास्थ तर्पयत मे सकारुणिक वर्गद्वयपितॄन् तृप्यत तृप्यत तृप्यत. ஜலங்கள் எல்லாத்தையும் தர்ப்பணம் பண்ணிட்டு கையில் இருக்கக்கூடிய எள்ளெல்லாத்தையும் ஜலத்தில் நனைச்சுட்டு பூனலை சரியாக போட்டுக்கோங்க. மேற்கொண்டு பிரதட்சிண நமஸ்காரம் பிரதட்சிணம் பண்ணிக்கோங்க. தேவதாभ्यः பித்ருभ्यश्च மகாயோகிभ्यः ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः. யானி கானி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. உட்கார்ந்துட்டு பூனலை இடம் பண்ணிக்கோங்க. 2 எள் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. சகாருணிக வர்க்கத்வய பித்ருभ्यो நமஹ. அந்த எள் அந்த கூர்ச்சத்து மேல போட்டுடுங்க. மறுபடியும் 2 எள் எடுத்துக்கோங்க. ஏத பிதரஹ சௌம்யாசஹ गंभीरेभिः पथिभिः पूर्विणीभिः दत्तास्मभ्यं द्रविणेह भद्रं व्रयिञ्चनः सर्ववीरं नियच्छत उशन्तस्त्वा हवामहे उशन्तः समिधीमहि उशन् उशत आवह पितॄन् हविषे अत्तवे. अस्मात् कूर्चात् सकारुणिक वर्गद्वय पितॄन् यथास्थानं प्रतिष्ठापयामि. அந்த கையில் இருக்கக்கூடிய எள்ள கூர்ச்சத்து மேலே போட்டுடுங்கோ. முள்ள அந்த கூர்ச்சத்தை எடுத்து கட்டை பிரித்து கையில் எடுத்துக்கோங்க. தாம்பாளத்தில் இருக்கக்கூடிய தர்பைகள் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கோங்க. எள்ளு கிண்ணத்தில் அந்த எள்ளு பாக்கி இருந்ததுன்னு சொன்னால் அதில் ஃபுல்லாக ஜலம் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தை இடது கையில் வச்சுக்கோங்க.
தர்பைகளை வலது கையில் வச்சுக்கோங்கோ. மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அப்படியே மரிச்சா மாதிரி தர்ப்பணம் பண்ணிடுங்க. சொல்லுங்க. ஏஷான்ன மாதா ந பிதா ந பந்தோ நான்ய கோத்ரிணः தே சர்வே திருப்திமாயாந்து மயோத்ஸ்ருஷ்டைः குஷோதகைः திருப்யத திருப்யத திருப்யத. எல்லா ஜலத்தையும் தர்ப்பணம் பண்ணிடுங்கோ. கையில் எள்ளு இல்லாதக்கு நல்லா கையை சுத்தமாக அலமின்றுங்கோ. பூனலை சரியாக போட்டுக்கோங்கோ. பவித்திரத்தை எடுத்து வலது காதில் வச்சுக்கோங்கோ. ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. மறுபடியும் பவித்திரத்தை கையில் போட்டுக்கோங்கோ. 2 உத்தரணி கையில் ஜலம் எடுத்துக்கோங்கோ. சொல்லுங்க. காயேன வாச்சா மனசா இந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. மயா அனுஷ்டித மகாலய ஸ்ராத்தாக்யம் கர்ம ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. 2 உத்தரணி ஜலம் எடுத்துட்டு கீழே பூமியில விட்டுடுங்கோ. பவித்திரத்தை விசர்ஜனம் பண்ணிடுங்கோ. அதாவது கட்டை பிரிச்சு வடக்க போட்டுடுங்கோ. இடது பக்கம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. வேல் கொண்டு சுவாமி விளக்கேற்றி பூஜை பண்ணி பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ராம் ராம், நமஸ்காரம்.